உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா, இல்ல எனக்கு கால் மதமதப்பு இருக்கு, என்னால் நடக்கவே முடியாதுன்ற சிச்சுவேஷன் இருக்கா, தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. ஸ்பைன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் ஆனுலார் டியர். ஆனுலார் டியர் அப்படிங்கிறது டிஸ்க்ல இருக்கிற ஆனுலார் டியர் ஆகி அதன் மூலமா டிஸ்க் பல்ஜ் இல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அதனால நமக்கு சிவியரா கால் பெயினும் கால்ல மதமதப்பும் வர்றதுதான் அந்த ஆனுலார் டியரோட முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு L1 L2 L2 L3 L3 L4 L4 L5 வரிசையா எல்லா டிஸ்க் லெவல்லையுமே ஆனுலார் டியர் இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு லெவல்ல ஆனுலார் டியர் இருந்தாலே நமக்கு பெயின் தாங்க முடியாது. இவங்களுக்கு வரிசையா எல்லா லெவல்லையுமே ஆனுலார் டியர் இருந்தது. அதோட சேர்த்து இவங்களுக்கு லோயர் லெவல்ல, அதாவது L4 L5 L5S1 லெவல்ல ரெட்ரோலிசிஸ், அதாவது நம்ம ஸ்பாண்டிலோலிசிஸ் சொல்றோம்ல, அதுல ரெட்ரோலிசிஸ் வேற இருந்தது. ரொம்ப சிவியரா பெயின் பிளஸ் கால் பாத மதமதப்பு பிளஸ் நடக்கவே முடியல. ரொம்ப நாளாவே அவங்களால நடக்கவே முடியாத கஷ்டப்பட்டிருக்காங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க. கண்டிப்பா எமர்ஜென்சியா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரிப்போர்ட் பார்த்தா யாராலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல 10 days இருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்லா நடக்கிறாங்க. அவங்க ரிவ்யூ அவங்களும் சொல்றாங்க, அவங்க பொண்ணும் சொல்றாங்க. பாருங்க, பேஷண்டோட பேரு பூமதி, வயசு 62, கடலாடி. அவங்க பனை தொழில் செய்யறவங்க. கிராமங்கள்ல பனை தொழில் அப்படின்னா தெரியும். அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரியான தொடர்ந்து அந்த மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பெருசா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப தயார்படுத்தி வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பட் அவங்க ரொம்ப சிவியரா பிரச்சனையை ரொம்ப முத்த விட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த எக்ஸசைசஸ்ல அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க திரும்ப, இப்போ உங்களுக்கு 62 வயசு ஆகுது, 82 வயசானாலும் 92 வயசானாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் தேவைப்படாது. தேங்க்யூ. இது பூமதி பேஷண்டோட பயோடிசிமீட்டர் ரிப்போர்ட். அதாவது அவங்களோட பாத மதமதப்பு, பாதத்துல தொடு உணர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கான ரிப்போர்ட். 15 நவம்பர் 2024 அப்ப எடுத்தப்ப அவங்களுக்கு ரைட் சைடு 41, லெப்ட் சைடுல 32 இருந்திருக்கு. ஃபுல்லாவே அதாவது 15க்கு கீழே இருக்கணும். பட் ஆனா 50, 27, 48, 48, 40, 35 இந்த அளவு, 46, 35 இந்த அளவுக்கு எல்லாமே ஜாஸ்தியா இருந்தது. இது 15 நவம்பர் 2024 அப்ப எடுத்தது. ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனாலதான் அவங்க நடக்கும்பொழுது அவங்களுக்கு தடுமாற்றம் இருந்திருக்கு. இது அவங்க டிஸ்சார்ஜ் ஆனப்ப எடுத்தது 27 நவம்பர் 2024. கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிடுச்சு. ரைட் சைடு 11, லெப்ட் சைடு 11 அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 9, 10, 10, 11, 13 இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா நார்மல் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு காலில் சுத்தமாவே மதமதப்பு கிடையாது, பெயின் கிடையாது, நல்லா நடக்கிறாங்க. இது பூமதி பேஷண்டோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட். அவங்களுக்கு L1 L2 L2 L3 L3 L4 L4 L5 L5S1 எல்லா லெவல்லையுமே ப்ராப்ளம் இருந்தது. கிரேட் 1 ரெட்ரோலிசிஸ், அதாவது எலும்பு விலகி இருந்தது. அவங்களுக்கு L1 L2 L2 L3 எலும்பு விலகி இருந்தது. மைல்டா முதுகெலும்பு கொஞ்சம் வளைஞ்சிருந்தது. டிஸ்க் பல்ஜ் பிளஸ் ஆனுலார் டியர் L1 L2 லெவல்ல. அது இடுப்புல இருந்து காலுக்கு போற 2 காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. L2 L3 லெவல்லையுமே அவங்களுக்கு ஆனுலார் டியரும் இருந்தது, டிஸ்க் பல்ஜும் இருந்தது. L3 L4 லெவல்லயும் அவங்களுக்கு ஆனுலார் டியர் இருந்திருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு, இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. L4 L5 லெவல்லையுமே அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ், ஆனுலார் டியர் இருந்தது, காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. L5S1 லெவல்ல அவங்களுக்கு மைல்டா டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஓகே, இந்த அளவுக்கு L1ல இருந்து S1 வரைக்கும் கண்டினியூஸாவே ஆனுலார் டியர், டிஸ்க் பல்ஜ், ரெட்ரோலிசிஸ் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் அவங்களால நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இங்க இருந்த அந்த 10 நாள்ல அவங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. இப்ப நல்லா நடக்கிறாங்க, நல்லாவே நார்மல் ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஊரு திரவியூரம், சாரடி பக்கம் திரவியூரம். ஆனா வலியில பணத்தொழில் பண்ணா வலி செமையினால வலி வந்தது. அது முடியாம ரொம்ப முடியாம இருந்துச்சு. அதனாலதான் அங்க தம்பி இந்த பார்த்து இங்க வர சொல்லி விட்டாப்புல. அதனால சரி வருவோம் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளை தூக்கித்தான் விட்டாங்க. அன்னைக்கு 2 பேரும் அப்பா அம்மா பிள்ளையும் தூக்கித்தான் விட்டாங்க. அதோட பைய கார்ல ஏற்றேன். அதுக்கப்புறம் இங்க வந்தப்புறம் எப்படியும் இறங்கி நடந்து உள்ள வந்துட்டேன். அதாவது இப்ப எனக்கு நல்லா இந்த வழி ஒரு 5 நாள் தான் சார். இந்த வழி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் குறைஞ்சு மாத்திரை போட்டுட்டே இருந்ததுனால குறைஞ்சிச்சு. 2 மாசம் ஆகும்லமா? 2 மாசம். இடுப்புல இருந்து கால் வலி பரவச்சா? ஆமா, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கீழே தரையில ஊன முடியாது, விருதுன்னு ஏறும், அப்படி இருந்துச்சு. அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னும் அது இந்த மாத்திரை போட்டா சீராகுது, இல்லாட்டி திருப்புது. மாத்திரை போட்டா கேட்கும், திருப்பி வந்துடும். ஆமா, 4 நாள் மாத்திரை போட்டாலும் திருப்பி வர்ற மாதிரி இருந்துச்சு. இது வலது பக்கம். இடது பக்கம் இந்த வலி பரவும்.
அந்த சாக்கடிச்ச மாதிரி இருக்குன்னு எந்த பக்கம் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குதுலாம் புடிச்சு இழுக்கிற மாதிரி இந்த பக்கம் முதல்ல இருந்துச்சு. இது வந்து வலிதான் குத்து, வலிதான் குத்தி வேதனை தாங்க முடியாம இருந்தது. கால்ல மதமதப்பு எரிச்சது மாதிரி அது 2 காலுமே முன்னாடியே வச்சிருக்கு. அது எவ்வளவு நாளா இருந்துச்சு? ஆனா பனைத்தொழில் செய்யும் போதே இருக்கு சார். முன்னாடி பனைத்தொழில் செய்யும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி கால் காந்தது எப்போ நரம்பு தலைச்சிருச்சோ அதுல இருந்து கால் காந்தது 10 வருஷமாவே இருக்கு. 20 வருஷம் இருக்கும். கை காந்துறது கால் காந்துறது கேட்டா நரம்பு தலைச்சிருந்தால அது அப்படித்தாமா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சுகர் இருக்கா? அதெல்லாம் அதான் சார். அது 30 வருஷமா காந்தல் தான் இருக்கும். நைட்டு கூட துணி நினைச்சு இப்படி கட்டி குத்திக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு இப்ப அப்படி இல்ல சார். இல்ல நல்லா இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா கால் சுத்தமா சரியாயிருச்சு. சரிங்கம்மா. இப்ப வந்து அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுச்சுல அதெல்லாம் குறைஞ்சிருச்சா இருக்கா? எப்படி இருக்கு? அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. குறுக்கு வலி நல்லா குறைஞ்சிருச்சா? குறுக்கு வலி. இப்ப நீங்களா உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்களா? ஆமா நான் தான். இப்ப நீங்க வந்தப்போ உங்களால உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, படுத்தே தான் இருந்தீங்க. புள்ளைய பிடிச்சுதான் எந்திரிப்பேன். இப்ப நானே ஓகேம்மா. நடக்கிறது இப்ப நீங்க தனியா நல்லா நடக்கிறீங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்லாம் யாரும் சொன்னாங்களா? ஆமா சார். ஆபரேஷன் வந்து கோயில்பேட்டில சொன்னாங்க. என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க? இந்த குறுக்கு வந்து செமையில வளைஞ்சிது, அதனால நான் இங்க ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா ஒரு ஊசி போடணும் அப்படின்னாங்க. அது எனக்கு வேண்டான்னு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் மாத்திரையை போட்டுட்டு வந்தேன். அதுதான் இதை பிடிச்சி. இப்ப ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். நீங்க ஆபரேஷன் பண்ணே எங்கேயும் போக மாட்டேன். சரி. இப்ப நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும் சார். அந்த நல்லா நடக்கிறீங்கல்ல? சரிங்கம்மா. தொடர்ந்து நல்ல பயிற்சிகள் செய்யுங்க. சரிங்க சார். இந்த பிரஷர்ல இருந்து சுத்தமா தப்பிச்சிடலாங்கம்மா. சரிங்க சார். சரிங்க. தேங்க்யூ. சரிங்க சார். சொல்லுங்க. அம்மா ஃபர்ஸ்ட் வந்தப்போ சுத்தமா எந்திக்க முடியாம இருந்தாங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு சயாட்டிக்கா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வயசாயிடுச்சு, 62 வயசாயிடுச்சு. இதுக்கு மேல பண்ணணும்னா இனி அவங்க ஸ்டாச்சு மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்க பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு யூடியூப்ல தான் பார்த்தோம். யூடியூப்ல பார்த்து சரி ஓகே பிசியோதெரபி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்தப்போ சந்தேகமா தான் இருந்தது. பிசியோதெரபி பண்ணா சரியாயிருமா அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா இங்க வந்து பார்த்து இப்ப அவங்களா எந்திரிச்சு எவ்வளவோ இதாயிருச்சு. அதுக்கு எந்திரிச்சு நடக்கிறது நாங்க தூக்கி விட்டது இல்லாம இப்ப அவங்க சோலோவா எல்லாமே அவங்க வேலையை அவங்க பாக்குற அளவுக்கு பெஸ்டாவே வந்துட்டாங்க. தேங்க்யூ சார். ஓகேம்மா. தேங்க்யூ.